அத்தியாயம் 5. விவேக் டாக்டர் விஜயராகவனை போய் பார்த்தபோது மதியானம் 2 மணி. ஜிஹெச்சில் ஒரு தனி அறையில் இருந்த டாக்டர் விஜயராகவன் கையில் அந்த சாணி நிற போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் தாள்கள் படபடத்தன. விவேக் உட்கார்ந்து கொண்டே கேட்டான், மரணம் எப்படி டாக்டர்? கண்டுபிடிக்க முடியல மிஸ்டர் விவேக். உடம்பில் எந்த இடத்திலும் ஒரு சின்ன காயம் கூட இல்லை. கொலையுண்ட நபரின் குடல் பகுதிகளை ரசாயன பரிசோதனைக்கு உட்படுத்தி பார்த்தோம். அதில் விஷம் எதுவும் இல்லை. தலையில் அடிக்கப்பட்டோ இல்லை சுடப்பட்டோ அந்த நபர் மரணமடைந்த பிறகு தலையை வெட்டி எடுத்திருக்கலாம். கொலையுண்ட நபருக்கு எத்தனை வயசு இருக்கலாம் டாக்டர்? 30 வயதிலிருந்து 35 வயதுக்குள். போஸ்ட்மார்டத்தில் உபயோகமான தகவல் ஏதாவது? சாரி மிஸ்டர் விவேக், உங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவைப்படுற அளவுக்கு எந்த ஒரு கீ பாயிண்ட்ஸும் கிடைக்கல. பாடியோட உள்ளங்கையில் இருந்த அந்த வாசகங்களை ஃபோட்டோ எடுத்தீங்களா? எடுத்தாச்சு. பிரிண்ட்டும் போட்டாச்சு. இதோ உங்க காப்பீஸ். டாக்டர் தன் மேஜை அறையை திறந்து ஒரு பழுப்பு கவரை எடுத்து கொடுக்க விவேக் வாங்கி பிரித்தான். கொலையுண்ட பேர்வழியின் உள்ளங்கை பளிச்சென்ற போட்டோவில் பதிவாகி இருக்க அதில் எழுதப்பட்டிருந்த பால்பாயின் பேனா எழுத்துக்கள் தெளிவாய் தெரிந்தன. நான் யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். விவேக் அந்த போட்டோவையே பார்த்து கொண்டிருக்கும் போதே டாக்டர் விஜயராகவன் குறுக்கிட்டார். இந்த கொலையை செய்த நபர் ஒரு மனநோயாளியாக இருக்கலாம்ங்கிறது என்னோட எண்ணம். நோ டாக்டர், ஒரு மனநோயாளிக்கு இவ்வளவு துல்லியமா கொலை பண்றது சாத்தியம் கிடையாது. அதுவும் இல்லாம ரத்தத்துல ஒரு கேள்விக்குறியை வரைஞ்சு அதை என் வீட்டு காம்பவுண்ட் சுவர் ஏறி உள்ள குதிச்சு காருக்கு பின்னாடி ஒற்ற அளவுக்கு தைரியம் வராது. யாரோ ஒரு கிரிமினல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைவலியை கொடுக்கணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு கொலையை பண்ணி இருக்கணும். இட்ஸ் ஓகே மிஸ்டர் விவேக், கொலையாளியை கண்டுபிடிக்க நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறீங்க? விவேக் தன் கையில் இருந்த போட்டோவை காட்டினான். கொலை செய்யப்பட்டவனோட உள்ளங்கையில் எழுதப்பட்ட இந்த எழுத்துக்கள் கொலையாளியின் கையெழுத்தாக இருக்கலாம். இதை கிரிப்டாலஜிக்கு அனுப்பி சோதனை பண்ண சொல்லணும். கிரிப்டாலஜி? ஓ, இது உங்களுக்கு புது வார்த்தையா இருக்கலாம். ஃபாரன்சிக்கில் கையெழுத்துக்களை சரி பார்க்கறதுக்காகவே ஒரு செக்ஷன் இருக்கு. இதுக்கு கிரிப்டாலஜின்னு பேரு. பழைய கிரிமினல்களின் கையெழுத்துக்களோடு ஒரு கையெழுத்தை ஒப்பிட்டு பார்த்து அந்த கிரிமினல் யாருங்கிறதை கண்டுபிடிக்க முடியும். கைரேகை மாதிரி தான் இதுவும். கொலையாளி வேணும்னே கையெழுத்தை மாற்றி எழுதியிருந்தா எப்படி எழுதினாலும் ஏதாவது ஒரு எழுத்திலாவது அவன் மாட்டிக்குவான். ஒருவேளை இந்த கொலையை பண்ணினது ஒரு பழைய கிரிமினலாக இல்லாமல் ஒரு புது நபராக இருந்தால் கஷ்டம்தான். கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண திணறிடும். விவேக் சொல்லி முடித்த வினாடி அவனுடைய ஷர்ட் பாக்கெட்டில் நீட்டிக்கொண்டிருந்த செல்போன் சின்னஞ்சிறு சிவப்பு விளக்கை எரிய விட்டபடி கூப்பிட்டது. எடுத்து காதுக்கு பொருத்தினான். ஹலோ. மறுமுனையில் ரூபலாவின் குரல் கேட்டது. என்னங்க, நான் தான். சொல்லு ரூபி, நீங்க உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வாங்க. என்ன விஷயம்? மறுபடியும் ஒரு துண்டு பேப்பரை ஒட்டிட்டு போயிருக்காங்க. எங்க? நம்ம வீட்டு காம்பவுண்ட் கேட்டில். விவேக் லேசான அதிர்ச்சிக்கு உட்பட்டு விட்டு கேட்டான். துண்டு பேப்பர்ல என்ன எழுதியிருக்கு? நீங்களே வந்து பாருங்க. வேற யார்கிட்டையாவது இந்த விஷயத்தை சொன்னியா? இல்ல, இனியும் சொல்லாத. நான் இப்பவே புறப்பட்டு வரேன். விவேக் செல்போனை அணைத்துவிட்டு எழுந்தான். டாக்டரிடம் விடை பெற்று கொண்டு வேகமாய் அறையினின்றும் வெளிப்பட்டான். அத்தியாயம் 6. களியமூர்த்தி போட்டோவை கையில் வைத்துக்கொண்டு திகைத்த பார்வை பார்க்க சர்வோத்தமனும் சேரலாதனும் அப்பாவித்தனமாய் முகத்தை வைத்துக்கொண்டு கேட்டார்கள். அது உன் போட்டோவா? ஆமா சார். அப்படின்னா சாக வேண்டியது நீதான். என்ன விளையாடுறீங்களா? நானே ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர். என்கிட்ட இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். கோபமாய் சொல்லிக்கொண்டே எழ முயன்றான் களியமூர்த்தி. சேரலாதனின் கை நைட் கவுனுக்குள் நுழைந்து சரையலென்று ஒரு பிஸ்டலை வெளிப்படுத்தியது. அப்படியே அசையாம உட்காரணும். பிஸ்டல் களியமூர்த்தியை பார்த்து கொண்டே மேலும் கீழுமாய் அசைய அவன் அப்படியே ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்தான். கண்கள் பரபரவென்று அலைந்து சுற்றும் முற்றும் பார்த்தது. சர்வோத்தமன் சிரித்தார். இந்த 100 ஏக்கர் பரப்புள்ள எஸ்டேட்டுக்குள்ள இருக்கிறது நாம 3 பேர் மட்டும்தான். எது நடந்தாலும் யாருக்கும் எதுவும் தெரிய போறதில்ல. களியமூர்த்தி மறுபடியும் எழ முயன்று துப்பாக்கி விருட்டென்று உயர்ந்ததை பார்த்ததும் அப்படியே மடங்கி உட்கார்ந்தான். கண்களில் உலக மகா கலவரம். சார், நான் என்ன தப்பு பண்ணினேன்? என்னை எதுக்காக கொலை பண்ண போறீங்கன்னு கேக்குறியா? நீ ஒரு தப்பும் பண்ணல களியமூர்த்தி. நாங்க தான் ஒரு பந்தயம் போட்டுக்கிட்டோம். பந்தயமா? பந்தயம்தான். நானும் சேரலாதனும் மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மூணார் எஸ்டேட்டுக்கு வருவோம். ரம்மி விளையாடுவோம், கோல்ஃப் விளையாடுவோம், செஸ் விளையாடுவோம். இந்த விளையாட்டெல்லாம் போர் அடிச்சா மார்க்கெட்ல நம்பர் 1 இருக்கிற நடிகையை கூட்டிட்டு வந்து செக்ஸ் விளையாடுவோம்.
போன மாசம் இந்த விளையாட்டெல்லாம் போர் அடிச்சு போனதால வேற ஒரு விளையாட்டை விளையாடி பார்க்கலாம்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். கலியமூர்த்தி இப்போது மூணாறு குளிரை மீறி சொத சொதவென்று வியர்த்து போயிருந்தான். இப்போது சேரலாதன் தொடர்ந்தார். கூடவே சோஃபாவுக்கு பின்னால் இருந்த ஒரு பிரீஃப் கேஸை எடுத்து வைத்தார். திறந்தார். உள்ளே 500 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாய் நெருக்கி அடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தன. கலியமூர்த்தி, இதுல 1 கோடி ரூபாய் இருக்கு. என்னோடது 50 லட்சம், சர்வோத்தமனோடது 50 லட்சம். நாங்க போட்டிருக்கிற பந்தயத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த 1 கோடி ரூபாய் சொந்தமாயிடும். பந்தயம் இதுதான். போன மாதம் நாங்கள் மூணாருக்கு வந்தப்ப எங்களுக்குள்ள ஒரு சின்ன சர்ச்சை. தமிழ்நாட்டு போலீஸ் முன்ன மாதிரி திறமையா இல்லைன்னு நான் சொன்னேன். அதுக்கு சர்வோத்தமன் அப்படியெல்லாம் கிடையாது, தமிழ்நாடு போலீஸ் முன்னை காட்டிலும் திறமையா செயல்படுறாங்க. எப்பேற்பட்ட சிக்கலான கேஸாக இருந்தாலும் சரி அதை அழகா பிரித்து மேய்ஞ்சு கொலையாளியை கண்டுபிடிச்சிடுறாங்கன்னு சொன்னார். அவர் சொன்னதை நான் ஒத்துக்கல. எத்தனையோ கேஸ்களில் துப்பு கிடைக்காம ஃபைல்களை குப்பை கூடையில் தூக்கி போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். 2 பேருக்கும் சரியான வாக்குவாதம். கடைசியா ஒரு பந்தயம் போட்டுக்கிட்டோம். சேரலாதன் விட்ட இடத்திலிருந்து சர்வோத்தமன் தொடர்ந்தார். பந்தயம் இதுதான். ஒருத்தனோட தலையை வெட்டி அந்த தலையை மட்டும் எரிச்சு சாம்பலாக்கிட்டு பாடியோட முதுகுல ஒரு கேள்விக்குறியை போட்டு பாடியோட உள்ளங்கையில் நான் யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம்னு எழுதி வச்சிட வேண்டியது. போலீஸ் அந்த தலையில்லாத உடம்பை கைப்பற்றி விசாரணை நடத்தி கொலையான நபர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? இதுதான் பந்தயம். கொலையான நபர் யாருங்கிறதை போலீஸ் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு நான் சொல்கிறேன். முடியாதுன்னு சேரலாதன் சொல்கிறாரு. இந்த பந்தயத்தில் யார் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு 1 கோடி கிடைக்கும். அட பாவிகளா! கோபமாய் கத்திக்கொண்டே எழ முயன்ற கலியமூர்த்தியை துப்பாக்கி குறிப்பார்த்து உட்கார வைத்தது. சேரலாதன் கலியமூர்த்தியை பார்த்து ஒரு கோணல் புன்னகை பூத்தார். பணத்துக்காக எத்தனையோ பேரை கொலை பண்ணின ப்ரொஃபஷனல் கில்லர் நீ. எங்களை பார்த்து பாவிகள்னு சொல்ற? என்னைக்காவது ஒரு நாளைக்கு தூக்கு மேடைக்கு போக போற நீ நாங்க போட்டுக்கிட்ட பந்தயத்துக்கு உதவி பண்ணினா என்ன? கலியமூர்த்தி இப்போது அரண்டு போய் மனசுக்குள் இருந்த கொஞ்ச நஞ்ச தைரியத்தையும் இழந்தவனாய் கையெடுத்து கும்பிட்டான். வேண்டாம் சார், நான் ஒரு ப்ரொஃபஷனல் கில்லரா இருந்தாலும் மோசமான ஆட்களை தான் கொலை பண்ணினேன். எங்களுக்கு நீ மோசமானவன், அதான் உன்னை பந்தயத்துக்காக செலக்ட் பண்ணினோம். லோக்கல்ல இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் கில்லரை எங்களால் ஏற்பாடு பண்ணி இருக்க முடியும். டஃப்பாக இருக்கணுங்கிறதுக்காக வெளி ஸ்டேட்டில் இருக்கிற உன்னை செலக்ட் பண்ணினோம். தமிழ்நாடு போலீஸ் உன் தலையில்லாத உடம்பை வச்சுக்கிட்டு கேஸை எப்படி மூவ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு பார்க்க வேண்டாமா சார்? கலியமூர்த்தி எழுந்தான். அதே வினாடி துப்பாக்கியும் உயர்ந்தது. நெற்றி பொட்டை குறிப்பார்த்து சேரலாதன் வலது கை ஆட்காட்டி விரல் பிஸ்டலின் ட்ரிகரை வளைக்க சைலன்சர் பொருத்தப்பட்ட துப்பாக்கி சத்தமில்லாமல் கனைத்தது. கலியமூர்த்தியின் வலது பக்க நெற்றி பிளக் என்று திறந்து கொள்ள ரத்தம் சிதறியது. ஆ என்று அலறியபடி 2ஆய் மடங்கி ஒரு பக்கமாய் சரிந்து சில வினாடிகள் துடித்து நிசப்தமானான். சேரலாதன் துப்பாக்கியிலிருந்து ஊதுவத்தி இலையாய் வெளிப்பட்ட புகையை புன்னகையோடு ஊதினார். அத்தியாயம் 7. விவேக்கின் கார் வீட்டு வாசலில் வேகமாய் வந்து நின்ற வினாடி ரூபலாவும் உள்ளே இருந்து வெளியே வந்தாள். முகம் வியர்த்து கலக்கத்தில் இருந்தது. காரின் நின்றும் இறங்கிய விவேக்கை நோக்கி ஓடி வந்தாள். கேட்ல பாத்தீங்களா? விவேக் கேட்டை நோக்கி போனான். இடது பக்க ஓரத்தில் அந்த துண்டு பேப்பர் ஒட்டப்பட்டிருந்தது. குனிந்து பார்த்தான். கொலையான நபர் யாருங்கிறதை கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் க்ளூ இது. இவன் நல்லவன் கிடையாது. 2வது க்ளூ இன்னும் சில நாட்களில். விவேக் அந்த துண்டு காகிதத்தை அப்படியே கிழித்து எடுத்தான். டெட் பாடியின் உள்ளங்கையில் காணப்பட்ட அதே கோணல் மாணலான கையெழுத்து. விவேக் யோசனையாய் தாடையை தடவிக்கொண்டே ரூபலாவை ஏறிட்டான். இதை நீ எப்ப பார்த்த? 1/2 மணி நேரத்துக்கு முந்தி காய்கறி வண்டிக்காரன் வந்து குரல் கொடுத்தான். நான் வெளியே வந்து தக்காளி மட்டும் வாங்கிட்டு உள்ள வரும்போது கேட்ல ஒட்டப்பட்டிருந்த இந்த துண்டு காகிதம் என்னோட கண்ணுல பட்டது. ரூபலா சொல்லி கொண்டிருக்கும் போதே வீட்டுக்குள் டெலிபோன் கத்த துவங்கியது. இருவரும் உள்ளே போனார்கள். ரூபலா ரிசீவரை எடுத்து ஹலோ என்றாள். மறுமுனையில் ஒரு பெண் குரல் கேட்டது. மிஸ்டர் விவேக் ப்ளீஸ். நீங்க யாரு? பால திரிபுர சுந்தரின்னு சொல்லுங்க, அவருக்கு தெரியும். ரூபலா ரிசீவரின் வாயை இடது கை விரல்களால் பொத்திக்கொண்டு விவேக்கிடம் நிமிர்ந்தாள். யாரோ பால திரிபுர சுந்தரியா, சொன்னா உங்களுக்கு தெரியும்னு சொல்றா. விவேக் ரிசீவரை வாங்கினான். ஹலோ, யாரு? பால திரிபுர சுந்தரி. யாருன்னு தெரியலையே. என்ன சார், அதுக்குள்ள மறந்துட்டீங்க போலிருக்கு. மெட்ராஸ் ஏர்போர்ட்ல ஒரு தடவை பார்த்தோமே. எப்போ?
2 மாசத்துக்கு முந்தி. சாரி, எனக்கு ஞாபகம் இல்லை. ஃப்ளைட்டில் வரும்போதும் போகும்போதும் நிறைய பேரை பார்க்குறேன். நீங்கள் மறந்துட்டீங்க போலிருக்கு. இட்ஸ் ஓகே. நீங்கள் ஒரு விஐபி. ஜஸ்ட் ஹலோ சொல்லி 2 நிமிஷம் பேசுகிறவங்களை எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது தான். சரி, என்ன விஷயம்? தலையில்லாத உடல் கேஸை டீல் பண்ணுறீங்க போலிருக்கு. விவேக் ஜாக்கிரதையானான். ஆமாம், முதல் க்ளூ பார்த்தீங்களா? இவன் நல்லவன் கிடையாது. அந்த க்ளூவை கொடுத்தது நான் தான். இனிமேலும் க்ளூக்களை கொடுக்க போகிறதும் நான் தான். உங்களுக்காக 2வது க்ளூ நுங்கம்பாக்கம் காம்தார் நகரில் 9வது குறுக்கு தெருவில் உபயோகப்படாத ஒரு டெலிஃபோன் பூத்தில் ஒட்டப்பட்டிருக்கு. போய் பார்த்துட்டு ஃபர்தராக கேஸை கண்டினியூ பண்ணுங்க. மறுமுனையில் ரிசீவர் லொட்டென்று சாத்தப்பட விவேக்கும் ரிசீவரை வைத்துவிட்டு திரும்பினான். ரூபலா கேட்டாள், யாருங்க அந்த பால திரிபுர சுந்தரி? விவேக் புன்னகைத்தான். யாரா இருக்கும்னு நினைக்கிற? தெரியலையே. உங்களை ரொம்பவும் தெரிஞ்சவ மாதிரி காட்டிக்கிறா இல்ல காட்டிக்கிறான். என்னது காட்டிக்கிறானா? ஆமா, இப்ப டெலிஃபோன்ல பேசினது அவள் கிடையாது, அவன். என்னது ஆனா? ஆமா, பெண் குரல் மாதிரியே இருந்ததே. அது அவனோட திறமை. நீங்க மட்டும் எப்படி கண்டுபிடிச்சீங்க? பேசும்போது நடுவுல ஒரு மைக்ரோ செகண்ட் இருமிட்டான். எதுக்காக இந்த பெண் குரல்? இந்த கேஸை குழப்பத்தான். இந்த கேஸில் ஒரு பெண்ணும் சம்பந்தப்பட்டிருப்பதாக நானும் போலீஸும் நினைக்கணும். அதுக்காக இப்ப நான் காம்தார் நகர் போகணும். எதுக்கு? அங்க 9வது குறுக்கு தெருவில் ஒரு உபயோகப்படாத டெலிஃபோன் பூத்துக்குள்ள 2வது க்ளூ ஒட்டப்பட்டிருக்கான். என்னங்க, நானும் வரட்டுமா? வா. அத்தியாயம் 8. சேரலாதனும் சர்வோத்தமனும் ஒரு முழு விஸ்கி பாட்டிலை உள்ளே தள்ளிய பிறகு நிதானம் தவறாமல் உட்கார்ந்து முந்திரியை குறித்தபடி பேசிக்கொண்டிருந்தார்கள். இரவு மணி 2. பக்கத்திலேயே நீளமான கோணிப்பைக்குள் கலியமூர்த்தியின் தலையில்லாத உடல் ஏதோ எக்ஸ்போர்ட் பார்சல் மாதிரி கச்சிதமாய் பேக் செய்யப்பட்டிருந்தது. சர்வோத்தமன், இன்னொரு ஆஃபை ஓபன் பண்ணலாமா? வேண்டாம், இந்த திரிசங்கு சொர்க்க ஸ்டேஜ் தான் ரொம்ப டாப். இதுக்கு மேலே ஒரு பெக் போனாலும் ஃப்ளாட் ஆயிடுவோம். எனக்கு இன்னும் வேணும் போலிருக்கு. வேண்டாம், 2 பேரும் தெளிவாக இருக்கும்போதே சில விஷயங்களை பேசிடுறது ரொம்பவும் நல்லது. என்ன பேசணும்? கலியமூர்த்தியோட தலையை பெட்ரோல் ஊற்றி பஸ்பம் பண்ணி அதை தண்ணியில் கரைச்சு செடிகளுக்கும் ஊற்றியாச்சு. இனி இந்த தலையில்லாத உடலை எங்கே எப்படி டிஸ்போஸ் பண்ண போகிறோம்? மூணாரிலேயே ஏதாவது ஒரு புதர் பக்கமாக போட்டுட்டு போயிடலாமா? இல்லை மெட்ராஸ் கொண்டு போய் அங்கே டிஸ்போஸ் பண்ணிடலாமா? மூணார் வேண்டாம், மெட்ராஸ் கொண்டு போயிடலாம். ஏரியா பெருசு. மெட்ராஸில் எங்கே டிஸ்போஸ் பண்ணுறது? கொட்டிவாக்கத்தில் ஒரு பழைய பூங்கா இருக்குது, அங்கே போட்டுட்டு போயிடலாம். ஏதோ ஒரு வேகத்தில் நம்ம பண்ணிட்டோம். மனசுக்குள்ள இப்போ பயம் லேசாக முளைக்குது. எதுக்கு பயம்? கொலையான நபர் யாருன்னு கண்டுபிடிக்க போலீஸ் முயற்சி எடுத்துக்கிற அதே நேரம் கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கவும் போலீஸ் முயற்சி பண்ணுவாங்க இல்லையா? கண்டிப்பா. உன்னையும் என்னையும் போலீஸ் ஸ்மெல் பண்ணிட மாட்டாங்களா? எப்படி பண்ண முடியும்? சிரித்தவர் தொடர்ந்தார். கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் கில்லருக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு நீ உன்னோட வேலையை பாரு, நான் என்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். போலீஸ் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும். சரியா 90 நாள் டைம். இந்த டயத்துக்குள்ள போலீஸ் தலையில்லாத இந்த உடல் கலியமூர்த்தியோட உடல் தான்னு கண்டுபிடிக்கணும். பார்க்கலாம் தமிழ்நாடு போலீஸோட திறமையை. கலியமூர்த்தியை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லை சத்தமில்லாம ஃபைலை க்ளோஸ் பண்ணி பரன் மேல தூக்கி போடுறாங்களான்னு. அத்தியாயம் 9. நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் அந்த பகல் 3:30 மணி வேளையில் நிசப்தமாய் இருந்தது. 9வது குறுக்கு தெருவை கண்டுபிடித்து காரை நுழைத்தான் விவேக். கொஞ்சம் குறுகலான தெரு, 2 புறமும் பங்களாக்கள். விவேக்கிற்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ரூபலா சொன்னாள், கண்ணு கெட்டிய தூரம் ஒரு டெலிஃபோன் பூத் கூட காணுமே, இன்னும் உள்ள போய் பார்க்கலாம். கார் தெருவில் வேகம் எடுத்து போயிற்று. 2 நிமிஷ பயணத்தில் 9வது குறுக்கு தெருவின் வளைவில் அந்த டெலிஃபோன் பூத் சற்றே சாய்ந்த நிலையில் பெயிண்ட் உதிர்ந்து கண்ணாடி கதவு உடைந்து போய் தெரிந்தது. விவேக் காரை நிறுத்திவிட்டு அந்த டெலிஃபோன் பூத்தை நோக்கி போனான். உடைந்த கண்ணாடி கதவை தள்ள பூத்தின் தகர கதவில் கேள்விக்குறியோடு அந்த துண்டு காகிதம் ஒட்டப்பட்டிருந்தது. விவேக் அதை கிழித்து எடுத்து பார்த்தான். நான் யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். க்ளூ நம்பர் 2. இதுவரைக்கும் சட்டத்தின் பிடியில் மாட்டிக்கொள்ளாதவன். 3வது க்ளூ மிக விரைவில். விவேக் அந்த 2வது காகிதத்தையும் பத்திரப்படுத்தி கொண்டு வெளியே வர முயன்ற வினாடி பூத்துக்குள் கிடந்த அந்த மினுமினுப்பான பொருள் விவேக்கின் பார்வையை இழுத்து நிறுத்தியது. எடுத்தான்.
அது ஒரு பேனா, உடம்பு முழுதும் தங்க நிறத்தில் ஜொலித்தது. அத்தியாயம் 10. ஜெம் கம்பெனி குரூப்ஸ் அந்த காலை வேளையில் மும்மரமாய் இயங்கிக் கொண்டிருக்க ரிசப்ஷனிஸ்ட் திலோத்தமா டெலிஃபோனில் பேசிக் கொண்டிருந்தாள். சாரி சார், எம்டி அவுட் ஆஃப் ஸ்டேஷன். எனக்கு தெரியாது. ஜிஎம்ஐ வேணும்னா கான்டாக்ட் பண்ணி பாருங்க. ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். உங்க பேர் என்ன சார்? தேவசகாயமா? டைரியில் நோட் பண்ணிக்கிறேன். திலோத்தமா ரிசீவரை வைத்துவிட்டு திரும்பிய போது விவேக் அவளுக்கு முன்பாய் நின்றான். தன் கையில் தயாராய் வைத்திருந்த உத்தியோக அட்டையை நீட்டினான். அவள் வாங்கி பார்த்து விழிகளை விரித்து போலீஸ் என்றாள். எஸ். யாரை பார்க்கணும்? இந்த கம்பெனிக்கு யார் PRO? மிஸ்டர் ரஹ்மான். அவரை பார்க்கணும். அவரை எதுக்காக பார்க்கணும்? மே ஐ நோ த ரீசன்? சாரி, திஸ் இஸ் இன் கேமரா என்கொயரி. அவரை கொஞ்சம் பர்சனலாக பார்க்கணும். ஒரு நிமிஷம். மிஸ்டர் ரஹ்மான் இப்போ எங்கே இருக்காருன்னு கேட்டுடுறேன் சொன்னவள் இன்டர்காம் ரிசீவரை எடுத்துக்கொண்டு ஒரு பொத்தானை அழுத்திவிட்டு பேசினாள். ஜோதி, PRO ரஹ்மான் இப்போ எங்கே இருக்காருன்னு சொல்ல முடியுமா? மறுமுனை கரகரத்தது. யூனிட் நம்பர் 2வில் ப்ராசஸிங் செக்ஷனில் இருக்கார். அவரை அங்கேயே இருக்க சொல்லு. மிஸ்டர் ரகுமானை பார்க்கறதுக்காக மிஸ்டர் விவேக் ஃப்ரம் கிரைம் பிரான்ச் போலீஸிலிருந்து வந்திருக்கார். ஏதாவது லேபர் ப்ராப்ளமா? தெரியல, ஏதோ என்கொயரின்னு சொல்றாரு. சரி, அவரை அனுப்பு. நான் மிஸ்டர் ரகுமான் கிட்ட மெசேஜை கன்வே பண்ணிடுறேன். சார், மிஸ்டர் ரகுமானை நீங்க மீட் பண்ணலாம். 7th floor எக்ஸ்ட்ரீம் ரைட்ல அவரோட ரூம் இருக்கு. தேங்க்யூ. விவேக் காலியா இருந்த லிஃப்ட்டுக்கு போய் 7வது பட்டனை அழுத்த அடுத்த 30வது வினாடி 7வது மாடியில் PRO என்று எழுதப்பட்ட பாலிஷ் செய்த ஈட்டி மரக்கதவுக்கு முன்பாய் போய் நின்றான். பாதி கதவு திறந்திருக்க மெல்ல தட்டினான். உள்ளே இருந்து குரல் வந்தது. ப்ளீஸ் கெட் இன். விவேக் உள்ளே நுழைந்தான். நடுத்தர வயது ரகுமான் 6 அடி உயரத்தில் ட்ரிம் செய்யப்பட்ட வெள்ளை நிற தாடியோடு எழுந்து நின்று கை நீட்டினார். வெல்கம் சார். விவேக் கை குலுக்கினான். ப்ளீஸ் சீட்டட். ரகுமான் கை காட்டிய அந்த நாற்காலிக்கு சாய்ந்தான் விவேக். ரகுமான் புன்னகையோடு கேட்டார். ஹாவ் சம் காஃபி ஆர் டீ? நோ தேங்க்ஸ். ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட ஒரு என்கொயரி. எஸ் ப்ளீஸ். இந்த பேனாவை கொஞ்சம் பாருங்க. விவேக் தன் சட்டை பையில் குத்தியிருந்த அந்த பேனாவை எடுத்து நீட்ட ரகுமான் வாங்கி பார்த்தார். அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே விவேக் கேட்டான், இந்த பேனா யாரோடதுன்னு சொல்ல முடியுமா? என்ன சார் இது? ஒரு பேனாவை கொண்டு வந்து கொடுத்து இது யாரோடதுன்னு கேட்டா என்னால் எப்படி பதில் சொல்ல முடியும்? யூ மே பி கரெக்ட் மிஸ்டர் ரஹ்மான், பட் காரணம் இல்லாம உங்க டேபிளுக்கு நான் வரமாட்டேன். இந்த பேனா ரொம்பவும் காஸ்ட்லி. 22 கேரட் தங்கத்தால் செய்யப்பட்ட இந்த பேனாவை உங்க கம்பெனியில் இருக்கிற யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணி இருக்காங்க. எப்படி சொல்றீங்க? பேனாவோட அடி மூடியை பாருங்க. ரகுமான் பார்த்தார். ஏதோ என்கிரேவ் செய்யப்பட்ட எழுத்துக்கள் பொடி பொடியாய் தெரிந்தது. விவேக் தன் சட்டை பையில் வைத்திருந்த ஒரு கண்ணாடியை எடுத்து கொடுத்தான். இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு பாருங்க, அந்த எழுத்துக்கள் என்னான்னு புரியும். ரகுமான் குழப்பத்தோடு அந்த கண்ணாடியை வாங்கி பொருத்தி கொண்டு பேனாவை பார்த்தார். ஜெம்ஸ் குரூப்ஸ் MS என்ற எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் தெரிந்தன. விவேக் கேட்டான், ஜெம்ஸ் குரூப்ஸ் உங்க கம்பெனி தானே? எஸ். அந்த MS என்ற எழுத்துக்கள் மெட்ராஸை குறிக்கிறது. இதுவும் சரிதானே? எஸ். இப்ப சொல்லுங்க, இந்த காஸ்ட்லி பேனா உங்க கம்பெனியில் யாருக்கு சொந்தமானதாக இருக்க முடியும்? நீங்க இங்க பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர். உங்களுக்கு எல்லா செக்ஷன் அதிகாரிகளையும் பழக்கம் இருக்கலாம். ரகுமான் சில வினாடிகள் யோசிப்பாய் பேனாவையே பார்த்து கொண்டிருந்து விட்டு பின் விவேக்கிடம் நிமிர்ந்தார். யூ மே பி கரெக்ட் சார். இந்த கம்பெனியில் இருக்கும் யாரோ ஒரு பெரிய அதிகாரியால் தான் இந்த தங்க பேனா உபயோகிக்கப்பட்டு இருக்க வேண்டும். பை த பை, இந்த பேனா உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஒரு பப்ளிக் டெலிஃபோன் பூத்தில் கிடைச்சது. ரகுமான் தன் இடது கைவிரல்களால் தாடியை தடவிக்கொண்டே இன்டர்காம் ரிசீவரை எடுத்தார். ஜாஸ்மின், ஒரு நிமிஷம் என்னோட ரூமுக்கு வந்துட்டு போக முடியுமா? எஸ், கொஞ்சம் அர்ஜென்ட் மேட்டர். ரகுமான் ரிசீவரை வைத்துவிட்டு விவேக்கை ஏறிட்டார். இப்போ இங்க வரப்போகிற ஜாஸ்மின் இந்த கம்பெனியின் MDக்கு பர்சனல் செக்ரட்டரி. ஹை லெவல் ஆஃபீஸர்ஸ் மீட்டிங் நடக்கும்போது ஜாஸ்மின் எல்லா அதிகாரிகளோடும் பழகுவாள். அந்த பெண்ணுக்கு ஒருவேளை இந்த தங்கப்பேனா யாரோடதுன்னு தெரிஞ்சிருக்கலாம். விவேக் காத்திருந்தான். சரியாய் 5 நிமிஷம் கழித்து அந்த ஜாஸ்மின் உள்ளே வந்தாள். 25 வயது, அழகாய் ஒடிசலாய் இருந்தாள். பாப் தலை, கண்களை உறுத்தாத லிப்ஸ்டிக் பூச்சு, லோஹிப் சேலை அபாயகரமாய் கீழே இறங்கி இருக்க
தொப்புள் எல்லா திசைகளிலும் தெரிந்தது. சகஜ நடையோடு உள்ளே வந்தவள் விவேக்கை பார்த்ததும் தயங்க ரகுமான் சொன்னார், ஜாஸ்மின், மீட் மிஸ்டர் விவேக் ஃப்ரம் கிரைம் பிரான்ச். ஹலோ. ஜாஸ்மினும் விவேக்கும் பரஸ்பரம் புன்னகைத்துக் கொண்டார்கள். ரகுமான் தொடர்ந்தார், விவேக் ஒரு என்கொயரி விஷயமா வந்திருக்காரு. நம்ம கம்பெனியில் யாரோ ஒருத்தர் இந்த தங்கப்பேனாவை உபயோகிக்கிறார். அது யாருன்னு சாருக்கு தெரியணும். ரகுமான் ஜாஸ்மினிடம் பேனாவை கொடுத்தார். ஜாஸ்மின் பேனாவை வாங்கியதுமே அவள் கண்களில் வியப்பு பரவியது. இது இது என்று யோசித்தவள் பேனாவின் அடிப்பாகத்தை திருப்பி பார்த்துவிட்டு பளிச்சென்று சொன்னாள், இது எம்டியோட பேனா. விவேக் கேட்டான், ஆர் யூ ஷியோர்? ஷியோர். எப்படி எம்டியோட பேனான்னு சொல்றீங்க? எனக்கு தெரியாதா என்ன? 2 வருஷ காலமா அவருக்கு பர்சனல் செக்ரட்டரியா இருக்கேன். அதுவும் இல்லாம பேனாவோட அடிப்பாகத்தை பாருங்க, ஜெம்ஸ் குரூப்ஸ்னு போட்டிருக்கு. அதுக்கு கீழே எம்எஸ்ன்னு போட்டிருக்கு. எம்எஸ்ன்னு போட்டிருந்தா அது மெட்ராஸ் தானே? நோ, பின்ன எம்டியோட பேரு எம் சர்வோத்தமன். அதை சுருக்கி எம்எஸ்ன்னு போட்டிருக்கு. இந்த பெண் ரோட்டரி கிளப்பால் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு தரப்பட்ட பேனா. இந்த பேனாவால தான் அவர் கையெழுத்து போடுவார். விவேக் நிமிர்ந்தான். நான் உங்க எம்டி மிஸ்டர் சர்வோத்தமனை பார்க்கணும். 2-3 நாளைக்கு அவரை பார்க்க முடியாது. ஏன்? அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். எந்த ஊர்? சாரி சார், ஐ டோன்ட் நோ. இது அவரோட பர்சனல் டூர். போகும்போதும் சொல்ல மாட்டார், வந்த பின்னாடியும் சொல்ல மாட்டார். டூர் போய் எவ்வளவு நாளாச்சு? 2 நாள். அநேகமா நாளைக்கு அவர் ரிட்டர்ன் ஆகலாம். அவருக்கு செல்போன் இருக்கா? இருக்கு. நம்பர் தெரியாது. தன்னோட செல்போன் நம்பரை யாருக்கும் தர்றதில்லை. ஒரு அவசர செய்தியை அவருக்கு கன்வே பண்ணணும்னா என்ன செய்வீங்க? எங்களால் எதுவும் செய்ய முடியாது. அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவரோட ஆஃபீஸ் ரூமை நாம் பார்க்கலாமா? சார், அது என்ன தயக்கம்? எம்டி இல்லாத போது அவரோட அறைக்குள்ள நாங்கள் யாரையும் அலோ பண்ணுறதில்ல. அவரும் அதை விரும்ப மாட்டார். விவேக் தன் உத்தியோக அட்டையை எடுத்து ஜாஸ்மினுக்கு முன்னால் பிடித்தான். இந்த அட்டை என் கையில் இருந்தா ஒரு மந்திரியோட பர்சனல் ரூமுக்குள்ள கூட நான் போகலாம். எம்டியோட ரூமுக்கு போகலாமா? ஜாஸ்மின் தயங்கிவிட்டு, ப்ளீஸ் கம் வித் மீ சார் என்றாள். PRO ரகுமானிடம் விடைபெற்று கொண்டு விவேக் ஜாஸ்மினோடு நடந்தான். லிஃப்டிலும் வராந்தாவிலும் 5 நிமிஷ பயணம். சர்வோத்தமனின் அறை வந்தது. ஜாஸ்மின் கதவை திறந்து உள்ளே போய் ஒரு ஓரமாய் நின்று கொள்ள விவேக் அந்த பரந்த கண்ணாடி மேஜைக்கு போய் அதன் மேல் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை பார்த்தான். நிறமாய் போன்கள், ஒரு லேப்டாப் கம்ப்யூட்டர், ஃபேக்ஸ் டிஜிட்டல் கால்குலேட்டர், ஒரு பிளானரி டைரி. விவேக் அந்த டைரியை எடுத்தான். லேசாய் ஒரு கோட்டிங் தூசி படலம். மெல்ல பக்கங்களை புரட்டி அன்றைய தேதிக்கு வந்தான். எம் என்ற எழுத்து பென்சிலால் எழுதப்பட்டிருந்தது. நேற்றைய தேதியிலும் அதே எம். நாளைய தேதியை புரட்டி பார்த்தான். அந்த பக்கம் எதுவும் எழுதப்படாமல் வெள்ளையாய் இருந்தது. மிஸ் ஜாஸ்மின், அவள் பக்கத்தில் வந்தாள். சார், இந்த ஆங்கில எழுத்து எம்முக்கு என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாது சார். ஊர் பேராய் இருக்குமோ? மேபி சார். எந்த ஊராய் இருக்கும்? கெஸ் பண்ண முடியுமா? நோ ஐடியா சார். உங்கள் எம்டிக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு? அதை சொல்கிறது கஷ்டம் சார். ஏன்? அவர் கொஞ்சம் ரிசர்வ்டு டைப். யார்கிட்டையும் அவ்வளவு இன்டிமசியாக இருக்க மாட்டார். அதே மாதிரி அவரை தேடியும் யாரும் இங்கே வரமாட்டாங்க. எல்லாமே டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் தான். மேஜை மேல் இருக்கிற டெலிஃபோன்களில் உங்கள் எம்டியோட பிரைவசி டெலிஃபோன் எது? அந்த பிங்க் கலர். அத்தியாயம் 11. விவேக் அந்த பிங்க் கலர் டெலிஃபோனை தொட்டு ரிசீவரை எடுத்துக்கொண்டு ரீடயல் பட்டனை தொட்டான், அழுத்தினான். 10 வினாடிகளுக்கு பின் மறுமுனையில் ரிங்டோன் கேட்டது. ரிசீவர் எடுக்கப்பட காத்திருந்தான் விவேக். ரிங் தொடர்ந்து போயிற்று. நிமிஷ நேரத்திற்கு பிறகு லயன் கட்டாகி என்கேஜ்டு டூன். விவேக் மேலும் 2 தடவை முயற்சி செய்து பார்த்துவிட்டு பிறகு தன் செல்போனில் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சை தொடர்பு கொண்டு மானிட்டர் செக்ஷனில் இருந்த ஒரு நபரை பிடித்தான். மிஸ்டர் பாலச்சந்திரன், நான் விவேக் ஃப்ரம் கிரைம் பிரான்ச். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். உங்கள் டெலிஃபோன் சேவை எனக்கு இப்போ தேவை. சொல்லுங்க சார். இப்போ நான் ஒரு டெலிஃபோன் நம்பரை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எஸ் சார். விவேக் சர்வோத்தமனின் பிரைவசி டெலிஃபோன் எண்களை சொல்லிவிட்டு தொடர்ந்தான்.
இந்த எண் உள்ள டெலிபோனில் ரீடயல் பட்டனை அழுத்தினால் ஏதோ ஒரு ஊரில் இருக்கிற டெலிபோனுக்கு ரிங் போகுது. அது எந்த ஊர், யாரோட டெலிபோன்னு தெரியல. கொஞ்சம் மானிட்டர் பண்ணி அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஓகே சார், நீங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எனக்கு டயல் பண்ணுங்க. நாங்க மானிட்டர் பண்ணி அட்ரஸை கண்டுபிடிச்ச பின்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்றோம். தேங்க்யூ பாலச்சந்திரன். ரிசீவரை சாத்திய விவேக் 10 நிமிடம் கழித்து சர்வோத்தமனின் போன் ரீடயல் பட்டனை தட்டினான். ரிங் போயிற்று. ரிங் அடித்து ஓய்ந்ததும் விவேக் ரிசீவரை வைக்க அடுத்த நிமிடம் எக்ஸ்சேஞ்சில் இருந்து பாலச்சந்திரன் கூப்பிட்டார். சார், மானிட்டர் பண்ணி அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டோம். சொல்லுங்க, எந்த ஊர்? மூணார். பார்ட்டி பேரு சேரலாதன். ப்ளூஃபோர்ட் எஸ்டேட்டோட ஃபோன் நம்பர். மறுமுனையில் பாலச்சந்திரன் சொல்ல சொல்ல விவேக் ஒரு துண்டு பேப்பரில் மளமளவென்று குறித்து கொண்டான். தேங்க்யூ வெரி மச் பாலச்சந்திரன். இதில் நன்றி சொல்ல என்ன சார் இருக்கு? குற்றவாளிகளை கண்டுபிடிக்க உங்களுக்கு உதவி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுமா சார்? வேண்டாம், இது போதும். தேவைப்பட்டா உங்களை நான் கான்டாக்ட் பண்ணுறேன். விவேக் ரிசீவரை வைத்துவிட்டு பக்கத்தில் சிறிது கலக்கமாய் நின்றிருந்த ஜாஸ்மினை திரும்பி பார்த்து கேட்டான், யார் அந்த சேரலாதன்?